செடி சஜஸ்ட் பண்ணுங்கள். கீரையாகவும் இருக்கணும், மூலிகாவும் இருக்கணும், எனக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸோடு வரணும், ஈஸியாக வளரணும், நாங்கள் ஃபஸ்ட்டு பிகினர்ஸு கார்டனுக்கு அப்படின்னா இந்த முடக்கத்தான் செடி யூஸ் பண்ணுங்கள். இது எதுக்கு சாப்பிடுவாங்கன்னா முட்டி வலி, கால் வலி அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் சாப்பிட்லாம். அப்புறம் ஃபைப்ராய்ட் கட்டியை குறைக்க உதவுதுன்றாங்க. இதை வந்து அப்படியே பேஸ்ட் மாதிரி அரைச்சி வயிற்றில் போட்டு பேக்காக போடணும் அப்படின்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. இப்போ ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேங்க. இது வந்துட்டு இந்த தூதுவளையை இந்த இலையை மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் சூப் வச்சு சாப்பிட்லாம், ரசம் வச்சு சாப்பிட்லாம். இதை வந்து ஒன்றுமே எனக்கு எதுவுமே சமைக்க தெரியாது அப்படின்னா தோசை மாவு கடையில் வாங்கிக்கோங்க. இந்த இலையை கிள்ளிக்கோங்க, இலையை ஃபுல்லாக கிள்ளிக்கோங்க. கிள்ளிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அப்படியே அந்த தோசை மாவில் கலந்து புளிச்ச மாவாக இருக்கணும். ஓகேங்களா? ஒரு 2 days ஆச்சு, புளிச்சிச்சு, என்னால் யூஸ் பண்ண முடியல. அந்த மாவில் இதை அப்படியே என்ன பண்ணுறீங்க, அரைச்சி மிக்ஸ் பண்ணி தோசையாக ஊற்றினா பச்சை கலர் தோசையாக வரும். சூப்பராக இருக்கும். சரி, இது எனக்கு எப்படி போடணும், விதை இன்றைக்கி பார்த்து இல்லை. சரி, நான் காட்டுறேன் விதை இருக்கான்ட்டு. இதுதான் அதோட சீட் பாட்ஸ். இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா சீட்ஸ் இருக்கும். ஒரு நிமிஷம். சீட்ஸ் இருக்குது இல்லைங்களா, இதுதான் அந்த சீட்ஸ். இதை நீங்கள் அந்த இதில் ஜாடியில் போட்டு விட்டிங்கனாலே உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் முடக்கத்தான். இது வந்து ஒரு மூலிகை செடி. இல்லை நான் செடியை வளர்க்கணும் ஆசைப்பட்றேன் அப்படின்னாலும் ஒரு க்ரீப்பர் மாதிரி ஜன்னல் கம்பியில் ஏற்றி விட்டிங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்கவும் நீங்களும் ஒரு செடி வளர்த்தீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்களும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச தகவலை நான் ஷேர் பண்ணுறேன். நீங்களும் இந்த தகவலை ஷேர் பண்ணி எல்லோரும் ஒரு செடியாவது வளர்க்கணும். நம்ம வீடியோ பார்த்ததுக்கு எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். வேறு ஒன்றும் இல்லைங்க.